ஜெம் துளிகள். ஆலங்குடி அருகே கிராம அதிகாரியின் பிறந்த நாளை பொதுமக்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள செரியலூரில் கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வருபவர் அருள்வேந்தன். நேர்மையாக செயல்பட்டு வரும் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அவருக்கு கேக் வெட்டி கொண்டாடினர். இதுகுறித்து கிராம மக்கள் கூறும்போது, எந்த ஒரு லஞ்சமும் வாங்காமல் நேர்மையாக பணியாற்றி வரும் தங்கள் ஊரின் அதிகாரியை கௌரவிக்கும் விதமாக அவரது பிறந்த நாளை விமரிசையாக கொண்டாடியதாக தெரிவித்தனர். வட்டம் கீரமங்கலம் வருவாய் சரகத்தை சார்ந்த செரியலூர் கரம்பக்காடு கிராம நிர்வாக அலுவலராக இளம் வயது அருள்வேந்தன் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் பிறந்தநாள் கொண்டாடும் விழாவை எங்கள் கிராமத்தின் சார்பாக அலுவலகத்தில் கேக்கு வெட்டி மரக்கன்றுகள் வைத்து சிறப்பாக ஒரு கிராமத்தின் சார்பாக உற்சாகப்படுத்தினோம். குளச்சலில் பரபரப்பான நெடுஞ்சாலையில் முதியவர் இருசக்கர வாகனத்தில் மோதி உயிருக்கு போராடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அரசு மருத்துவமனை அருகே 70 வயது மதிக்கத்தக்க முதியவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். இந்நிலையில் உயிருக்கு போராடிய நிலையில் முதியவரை மீட்டு பொதுமக்கள் குளச்சல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருசக்கர வாகனத்தில் வந்தவர் முதியவரை மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வாகனத்தின் எண்ணெய் வைத்து துரத்திச் சென்று இருசக்கர வாகனத்தை மடக்கி பிடித்து அந்த நபரை குளச்சல் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபர் போதையில் முதியவர் மீது மோதியதும் நின்றால் தன்னை பொதுமக்கள் அடித்து விடுவார்கள் என பயந்து தப்பிக்க முயன்றதாக தெரிவித்தார். இந்நிலையில் காவல்துறையினர் போதை ஆசாமி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த நிலையில் முதியவர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். திண்டுக்கல்லில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வை போதை நுண்ணறிவு பிரிவு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் புகழேந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். திண்டுக்கல் ஜிடிஎன் நர்சிங் கல்லூரியில் போதை நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் போதை நுண்ணறிவு பிரிவு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் புகழேந்தி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், கஞ்சா என்ற போதைப் பொருள் சிறு மூளையை பாதித்து பசியின்மை மற்றும் தன்னிலை மறக்கும் நிலையை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார். இதை ஒருமுறை பயன்படுத்தினால் மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்த தூண்டுவதோடு அதற்கு அடிமையாக மாற நேரிடும் என தெரிவித்தார். எனவே இதனை கண்டிப்பாக தடுக்க வேண்டும். இதற்கு கல்லூரி மாணவ மாணவிகள் சுற்றுப்புறத்தில் போதையால் அடிமையாகி உள்ளவர்களை திருத்தும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுவரை 35 வழக்குகள் போதைப்பொருள் முன்னுரிமை பிரிவு மூலம் வழக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் 3 வழக்குகள் மீது 10 வருட தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்றும் புகழேந்தி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பாராமெடிக்கல் கல்லூரி முதல்வர் வசந்தாமணி, போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு நிர்மலா, கர்ணன், வெங்கடேசன், சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கரம்பக்குடி சிட்டி ரோட்டரி சங்கம் மற்றும் மழையூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து டிஇஎல்சி பள்ளியில் சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி டிஇஎல்சி தொடக்கப் பள்ளியில் கரம்பக்குடி சிட்டி ரோட்டரி சங்கம் மற்றும் மழையூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து கொரோனா தடுப்பூசி நடத்தியது. இந்த முகாம் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் சீனிவாசன், செயலாளர் விநாயகா ரமேஷ், பொருளாளர் தங்கப்பா தலைமையில் நடைபெற்றது. இந்த தடுப்பூசி முகாமில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பில் பொன்னாடை போற்றி வரவேற்கப்பட்டது. இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக பேரூராட்சி செயல் அலுவலர் பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டார். மேலும் மருத்துவர் பசுருல் அகமது, பர்வீன் பானு, சிவபிரகாசம் ஆலோசனைப்படி பிபி, பிரஷர், வெப்பநிலை பரிசோதித்த பிறகு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டது. இதில் சுகாதார ஆய்வாளர் துரைமாணிக்கம், கொரோனா முகாம் சேர்மன் ரங்கசாமி, சிட்டி ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தரங்கம்பாடி அருகே திருக்குறள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தனியார் அறக்கட்டளை மற்றும் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த பனங்குடி கிராமத்தில் உள்ள ஐயப்பன் சிங்கராசு அறக்கட்டளையின் நிறுவனர் பொறியாளர் ஐயப்பன் சிங்கராசுவின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி அந்நிறுவனம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட செயலாளர் பூம்புகார் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் கலந்து கொண்டு கல்வி, மருத்துவ உதவிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள், தென்னங்கன்று மற்றும் அன்னதானம் என 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக மாணவர்களின் நலன் கருதி அறக்கட்டளை சார்பில் மாவட்ட அளவிலான திருக்குறள் போட்டி நடத்தப்பட்டது. அதில் வெற்றி பெற்ற முதல் 3 வெற்றியாளர்களுக்கு LED டிவி, ஆண்ட்ராய்டு செல்போன், மிதிவண்டி வழங்கப்பட்டது.
மேலும் 100க்கும் மேற்பட்டோருக்கு ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனர் ஐயப்பன், சிங்கராசு மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிகளால் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்துள்ளனர். மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை நகராட்சி ஊழியர்கள் 20 பேர் கொண்ட குழுவினர் சீர்காழியில் சுற்றிய பன்றிகளை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 20க்கும் மேற்பட்ட பன்றிகள் பிடிக்கப்பட்ட நிலையில் நகராட்சி ஊழியர்களுக்கும் பன்றி வளர்ப்போருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து இரு தரப்பினரையும் காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர். அப்போது காவல் நிலையம் எதிரே திடீரென இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதில் பன்றி வளர்க்கும் தரப்பைச் சேர்ந்தவர் நகராட்சி ஊழியரை கத்தியால் குத்தியுள்ளார். இதனையடுத்து சக காவலர்கள் காயமடைந்த ஊழியரை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக 4 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அறந்தாங்கியில் 100 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த இடத்தை நீதிமன்றம் நீர்நிலை புறம்போக்கு என்று அகற்ற தனிநபர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள பட்டமுடையான் கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள், அரசு தொடக்கப்பள்ளி, அங்கன்வாடி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி போன்றவற்றை தனிநபர் நீதிமன்றத்தில் நீர்நிலை புறம்போக்கு என்று கூறி வழக்கு தொடர்ந்தார். இதுகுறித்து விசாரித்த நீதிபதிகள் அதை அகற்ற உத்தரவிட்டனர். இதில் கிராமத்தினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இது தொடர்பாக விசாரிப்பதாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரவிவர்மன் தெரிவிக்கும்போது 100 ஆண்டுகளாக இதே இடத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருவதாகவும், மேலும் இதே இடத்தில் தொடக்கப்பள்ளி, அங்கன்வாடி, நீர்த்தேக்க தொட்டி போன்றவை அரசுக்கு சொந்தமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். இது அரசு பதிவேட்டில் தவறுதலாக நீர்நிலை புறம்போக்கு என்று மாறியுள்ளதாகவும், இதுகுறித்து உடனடியாக விசாரணை மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் கிராமப்புற ஏழை எளிய மக்கள் வசித்து வருகிற பகுதியும், அரசாங்கத்துடைய துவக்கப்பள்ளி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, அங்கன்வாடி கட்டிடம், இப்படி அரசாங்க கட்டிடங்களும் இருக்கிற இடம் தவறுதலாக கிராம கணக்கில் நீர்நிலை என்று தவறுதலாக இருக்குது. ஏற்கனவே இதுக்கு பட்டா கொடுப்பதற்காக வருவாய்த்துறை மக்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு சப்டிவிஷன்லாம் பண்ணி பட்டா கொடுக்க தயாராக இருக்கிற நிலையில் அந்த பணி நின்று போய் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மக்கள் குடியிருக்கிற பகுதியும், அந்த பள்ளிக்கூடம், மற்ற அரசுக்கு சம்பந்தமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உட்பட எல்லாம் இருக்கிற பகுதியை இடிக்க போகிறோன்னு சொல்லி புதிதாக ஒரு நீதிமன்ற ஆணை அது இதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மக்களை அவமதித்து இந்த மக்களை அச்சுறுத்துகிற விதமாக சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட ஆட்சியரை சந்தித்திருக்கிறோம். அதிகாரிகளிடத்தில் மனு கொடுத்திருக்கிறோம். இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், அதற்கு உரிய வகையில் வருவாய்த்துறையினர் இந்த பகுதியை ஆய்வு செய்து விவசாயத்திற்கு கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத நீர்நிலை பிடிப்பு இல்லாத பகுதி என்பதை அரசுக்கு தெரிவித்து இந்த மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோரிக்கையாக வைக்கிறோம். திருவாரூர் ஊராட்சி தப்பலாம்புலியூரைச் சேர்ந்த மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைக்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் காணொலி மூலம் கண்ணீரை துடைக்க முன்வர வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தப்பலாம்புலியூர் ஊராட்சியை சேர்ந்தவர்கள் ரெங்கபாஸ், மாரியம்மாள் தம்பதியினர். இவர்களுக்கு ரித்திகா, ரிதேஷ், வர்ஷிகா என்று 3 குழந்தைகள் உள்ளனர். இதில் 2வது குழந்தை ரிதேஷ் பிறக்கும்போது மூளை வளர்ச்சி குன்றி பிறந்துள்ளது. இதனால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. ரிதேஷால் கால்களை ஊன்றி நிற்கவோ நடக்கவோ முடியாது என்றும், கைகளை பயன்படுத்தி தவழ்ந்து மட்டுமே செல்ல முடியும் என்று தெரிகிறது. கூலி வேலைக்கு மட்டுமே செல்லும் ரெங்கபாஸ் சொற்ப வருமானத்தை வைத்தே மருத்துவ செலவு, குழந்தைகள் கல்வி, சாப்பாடு என அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கிறது. இந்நிலையில் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்ட ரெங்கபாஸ் எந்த வேலைக்கும் செல்ல முடிவதில்லை. இதனால் தற்போது அந்த குடும்பம் உணவுக்கே சிரமப்படும் சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறது. எனவே மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக ரிதேஷை அழைத்து செல்ல இருசக்கர வாகனம் மற்றும் மாத உதவித்தொகை ஆகியவற்றை அரசு வழங்க வேண்டும் என்று பெற்றோர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த 9 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியர் எழுந்து நின்று மனுவை வாங்காததால் ஆக்ரோஷமாக பேசினார்கள். கோவை மாவட்டத்தில் தடுப்பூசி மையங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல், மத்திய மாநில அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டப்பணிகளை ரத்து செய்யக்கூடாது, தொகுதிகளில் நடைபெறும் அரசு பணி துவக்க நிகழ்ச்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக சந்தித்து மனு அளித்தனர்.
அப்போது மாவட்ட ஆட்சியர் சமீரன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே மனுவை பெற்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தால் எழுந்து நின்று மனுக்களை வாங்குங்கள் என ஆக்ரோஷமாக தெரிவித்தனர். மேலும் இது என்ன புது பழக்கம் என கேள்விகளை எழுப்பினர். பின்பு ஆட்சியர் சமீரன் எழுந்து நின்று மனுக்களை பெற்றுக் கொண்டார். கோவை காந்தி பார்க் ரவுண்டனாவில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் உருவ சிலையை அமைக்க வேண்டும் என மாவட்ட ஒருங்கிணைந்த பொற்கொள்ளர்கள் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் பாரம்பரிய நகைத்தொழில் புரியும் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அதிகம் வசித்து வருகின்றனர். தங்க நகை தொழிலை மட்டுமே பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த பொற்கொள்ளர்கள் கூட்டமைப்பு சார்பாக அதன் தலைவர் லு ரகுநாதன் சுப்பையா தலைமையில் கோவை காந்தி பார்க் பகுதியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதிக்கு முழு உருவ சிலை அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ரகுநாதன் சுப்பையா செய்தியாளர்களிடம் பேசுகையில், கோவையில் செம்மொழி மாநாடு நடத்தி கோவைக்கு பெருமை சேர்த்ததோடு தமது ஆட்சி காலத்தில் கோவைக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வழங்கி முன்னேற்ற முன்னெடுப்பை எடுத்து செயல்படுத்திய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான காந்தி பார்க் ரவுண்டனாவில் திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தங்கத்தாலிகள் செய்ய பொற்கொள்ளர்களுக்கும் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த பாரம்பரிய நகைக்கடைக்காரர்களுக்கும் மட்டுமே தயாரித்து விற்பனை செய்ய உரிமம் மாநில அளவில் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தார். இந்த சந்திப்பின் போது பொற்கொள்ளர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் தண்டபாணி, பொருளாளர் ராஜ்மோகன் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் லதா நடராஜன், சுப்புலட்சுமி, சரஸ்வதி உட்பட பலர் உடனிருந்தனர். வணக்கம். கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த பொற்கொள்ளர் கூட்டமைப்பு சார்பாக இன்றைய தினம் சிறப்பான முறையில் ஆட்சி வழங்கி கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் உயர் திரு மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்கள் கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த பொற்கொள்ளர் கூட்டமைப்பு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பொற்கொள்ளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இந்த காந்தி பார்க், கோயம்புத்தூர் காந்தி பார்க் மிக பிரசித்தி பெற்றது. இங்கே அதிக அளவில் கோயம்புத்தூரில் இந்த காந்தி பார்க் ஏரியாவில் பொற்கொள்ளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடத்துல இந்த காந்தி பார்க் ரவுண்டானத்தில் கோயம்புத்தூருக்கு செம்மொழி மாநாடு நடத்தி உலக புகழ் பேர் வாங்கி கொடுத்த டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் முழு உருவ சிலையை இங்கே காந்தி பார்க்கில் வைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கோரிக்கை வைக்கிறோம். இது தமிழக அரசு பரிசீலித்து முடிவு செய்ய வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விஸ்வகர்ம சமுதாயத்தைச் சேர்ந்த பொற்கொள்ளர்கள் அனைவரும் அதிகமாக வாழக்கூடிய இந்த காந்தி பார்க் ஏரியாவில் ஒரு நாளைக்கு குறைந்தது இந்த ரவுண்டானத்தையும் இந்த காந்தி பூங்காவையும் குறைஞ்சது 20,000 பேர் 22,000 விஸ்வகர்ம பொற்கொள்ளர்கள் இங்கே புழக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு செய்யக்கூடிய தங்கத்தாலிகள் இன்றைக்கி தங்கத்தாலி எல்லா கடையிலையும் விற்கிறாங்க. பாரம்பரியமாக செஞ்சு விற்கிறவங்க கொடுக்குறவங்க இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க விஸ்வகர்ம பொற்கொள்ளர்கள். அதனால் தங்கத்தாலிகளை அனைத்து விதமான ஜாதிகளுக்கும் செய்யக்கூடிய தங்கத்தாலிகளை விஸ்வகர்ம பொற்கொள்ளர்கள் மட்டும் செய்து தயாரித்து அதை விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசு ஆணை பிறக்க வேண்டும் என்று மாண்புமிகு டாக்டர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை, முதல்வர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயற்கை விவசாயத்திற்கு விவசாயிகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுக்கோட்டையில் இயற்கை விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் சார்பாக 14ஆம் ஆண்டு பாரம்பரிய விதை திருவிழா மற்றும் உணவு திருவிழா நடைபெற்றது. விழாவை ஆட்சியர் கவிதா ராமு தொடங்கி வைத்தார். மேலும் விழா அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இயற்கை பாரம்பரிய விதை நெல்கள், சீரக சம்பா, குதிரைவாலி, திணை, கம்பு கண்காட்சியில் வைக்கப்பட்டு இருந்தது. மேலும் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு விதமான தின்பண்டங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதில் ஆட்சியர் கவிதா ராமு மற்றும் அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் விதைகளை வழங்கினார்கள். இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட தின்பண்டங்கள் மற்றும் உணவு வகைகள் ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் கவிதா ராமு, பாரம்பரிய விதை திருவிழா மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா ஆகியவை அனைவரையும் கவரும் வகையில் இருந்ததாகவும், இங்குள்ள விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு காட்டியது போன்று மாவட்டத்தில் உள்ள மற்ற விவசாயிகளும் முன்னுதாரணமாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குமரி மாவட்டத்தில் காட்டு யானை தாக்கி படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் தந்தை மற்றும் மகளை தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்ட மலையோர பகுதியான கீரிப்பாறை அருகே வாழையத்துவையல் பகுதியிலிருந்து மாராமலைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த மணிகண்டன் மற்றும் அவரது மகள் ஸ்ரீனா ஆகியோரை காட்டு யானை தாக்கியது. இதில் படுகாயமடைந்த இருவரையும் அப்பகுதியினர் மீட்டு நாகர்கோவிலில் உள்ள
தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் குமரி மாவட்டத்தில் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள வந்த தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் நாகர்கோவில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மணிகண்டன் மற்றும் அவரது மகள் ஸ்ரீனாவை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவியை தமிழக அரசு மேற்கொள்ளும் என ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.